இந்த வீடியோவில் 7th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் டேர்ம் 3ல சாப்டர் 4 ஜாமெட்ரியில் எக்ஸசைஸ் 4.1 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், ஃபைண்ட் த நியூ பொசிஷன் ஆஃப் ஈச் பாயிண்ட் யூஸிங் த டிரான்ஸ்லேஷன் கிவன். என்ன கண்டுபிடிக்கணுமா? நியூ பொசிஷன். ஒவ்வொரு பாயிண்ட்டுக்குமே இதில் கொடுத்துருக்காங்களா, அந்த ஒவ்வொரு பாயிண்ட்டுக்குமே நியூ பொசிஷன் கண்டுபிடிக்கணுமா? எதை யூஸ் பண்ணணுமா? டிரான்ஸ்லேஷன். கொடுக்கப்பட்ட டிரான்ஸ்லேஷன் யூஸ் பண்ணணும். டிரான்ஸ்லேஷன் அப்படின்னா ஒரு திங்ஸ் தான் இருக்குது அப்படின்னா இதோட பொசிஷன் எப்படி இருக்கும், அந்த பிளேஸ் மட்டும்தான் இப்படி சேஞ்ச் ஆகும். இதான் இது டிரான்ஸ்லேஷன். அதாவது ஒன்று இப்படி இருக்குன்னா இதை இப்படியே தூக்கி வைக்கிறது தான் டிரான்ஸ்லேஷன். நெக்ஸ்ட்டு ரொட்டேஷன், ரிஃப்ளெக்ஷன்லாம் வரும். இதில் டிரான்ஸ்லேஷனை பற்றி பார்ப்போம். நம்ம இதில் திங்ஸை எதையும் மூவ் பண்ண போகிறதில்ல, ஒரே ஒரு பாயிண்ட். இந்த பாயிண்ட்டை தான் மூவ் பண்ண போகிறோம். அதுக்கு கிவன் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பாயிண்ட்டை மூவ் பண்ணுறதுக்கு என்ன ஹிண்ட்ஸு? 2 பாயிண்ட்ஸ் இப்படி ரைட் சைட் போகணுமா, 4 பாயிண்ட்ஸ் டவுன் கீழே வரணுமா. இதே மாதிரி நம்ம கிராஃப் ஷீட்டில் பார்த்துருப்போம். இப்போ 2 யூனிட்ஸ், இது வந்து நம்ம கிராஃப் ஷீட்டில் 2 யூனிட்ஸ்னு சொல்லுவோம். 2 யூனிட்ஸ் ரைட் சைடில், இது இப்படி டைரக்ஷன் போட்டால் ரைட் சைடில். அப்போ இந்த ஏங்கிற பாயிண்ட் இருக்கா, இது 1 2, இதுதான் 2 யூனிட்ஸ். 2 யூனிட்ஸ் ரைட் சைடில் வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு 4 யூனிட்ஸ் கீழே வரணும். நெக்ஸ்ட்டு இதிலேருந்து 4 கவுண்ட் பண்ணுவோம். 1 2 3 4. இதில் தானே கீழ் நோக்கி போட்டால் கீழே டவுன் வரணும். ஸோ இந்த பாயிண்ட்டு ஏ, ஆனால் நம்ம மார்க் பண்ணுறது என்னது? இமேஜ். ஓகே, ஸோ இதை நம்ம ஏ டேஷ் அப்படின்னு வைக்கணும். இப்படி ஆரோ போட்டால் இந்த சைடு நோக்கி போகணும், இந்த கீழ் நோக்கி ஆரோ போட்டால் கீழே வரணும். 2 பாயிண்ட்ஸ் ரைட்டில் வரணும், 4 பாயிண்ட்ஸ் டவுனில் வரணும். ஸோ கண்டினியூஸாக பண்ணணும். கை எடுக்காமல் பண்ணால் தான் வரும். கையை எடுத்துட்டோன்னா நமக்கு என்ன ஆயிரும், அப்படியே குழம்பிடும். இந்த சமக்கு கேங்கிறது தான் இது ப்ரீ இமேஜ். ஓகே, இந்த பாயிண்ட்லேருந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணணும். 6 மேலே நோக்கி போகுது. ஸோ அப்பில் எத்தனை? 6 பாயிண்ட்ஸ், அதாவது 6 யூனிட்ஸ். 1 2 3 4 5 6. அப்போ இதுதான் என்னது? கே டேஷ். இமேஜ் கிடச்சிச்சு. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன், 3 யூனிட்ஸ் எப்படி லெஃப்ட் நோக்கி போகணுமா, அந்த ஏரோ இங்கே நோக்கி தானே இருக்குது, லெஃப்ட் சைடு நோக்கி போகணுமா. நெக்ஸ்ட்டு 5 யூனிட்ஸ் வந்து டவுன் கீழே நோக்கி போகணுமா. 3 யூனிட்ஸ் லெஃப்ட்டை நோக்கி போகுமா, இதுதான் டி. 1 2 3 யூனிட்ஸ் லெஃப்ட் நோக்கி வந்தாச்சு. அந்த பிளேஸில் இருந்து என்ன பண்ணோம், 5 யூனிட்ஸ் கீழே நோக்கி போகணும், அதாவது டவுனு. 1 2 3 4 5. கையை எடுக்காமல் பண்ணணும், பண்ணால் மிஸ் ஆயிரும். இது டீனா இதை டி டேஷ். இமேஜை நம்ம மார்க் பண்ணுறோம், இது டி டேஷ். நெக்ஸ்ட்டு 4th ஒன், 4 யூனிட்ஸ் என்னது ரைட் சைடு நோக்கி போகணும். நெக்ஸ்ட்டு 3 யூனிட்ஸ் மேல் நோக்கி போகணும், அதான் அப். கையை எடுக்காமல் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 4 யூனிட்ஸ் ரைட் சைடு நோக்கி போகுமா, இதான் எஸ்ஸு. எஸ்லேருந்து 1 2 3 4. நெக்ஸ்ட்டு 3 யூனிட்ஸ் அப், 1 2 3. அவ்வளோதானே. அப்போ இந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணிவிட்டு இது எஸ்ன்னா அது எஸ் டேஷ். அப்போ நம்ம மார்க் பண்ணால் தான் என்னது? நியூ பொசிஷன். செகண்ட் ப்ராப்ளம், ஹவ் இஸ் த ப்ரீ இமேஜ் டிரான்ஸ்லேட்டட் டு த இமேஜ். ப்ரீ இமேஜை எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுவீங்க இமேஜுக்கு? இப்போ நம்ம தான் இருக்கணும், நம்மளோட நிழலை தான் நம்ம இமேஜ்னு சொல்லுவோம். இல்லை நம்ம கிணத்து பக்கம் இப்படி தண்ணி பக்கம்னா நம்மளோட இமேஜஸ் தான் அந்த தண்ணியில் விழும். ஸோ நம்ம ஒரிஜினலாக இருந்தால் அது ப்ரீ இமேஜ். ஓகேயா? இப்படி ஷேடோ இதே மாதிரி தண்ணியில் விழுதுதான் வந்து இமேஜ். அதான் இதில் ஒரிஜினல் பொசிஷன் ஏ, அதோட இமேஜ் என்னது? ஏ டேஷ். அப்போது இதை இமேஜ்னு சொன்னால் இது ப்ரீ இமேஜ். அப்போ ஒரிஜினல் தான் என்னது? ப்ரீ இமேஜ். இதை கன்ஃபியூஸ் பண்ணாமல் பார்க்கணும். இதை ப்ரீ இமேஜ்னு எடுத்துடக்கூடாது. ஒரிஜினல் பொசிஷன் ஏ தான் ப்ரீ இமேஜ். ப்ரீ இமேஜ் வந்து இமேஜுக்கு போகிறதுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு டைரக்ஷன் லாஸ்ட்டு சம்முக்கு கொடுத்துருந்தாங்க. இந்த சம்முக்கு நம்ம அதை எழுத போகிறோம். லாஸ்ட்டு சம்மில் டைரக்ஷன் கொடுத்துட்டு இதை நம்ம மார்க் பண்ண சொன்னாங்க. இந்த சம்மில் இதை மார்க் பண்ணிட்டாங்க. நம்மளை இதே மாதிரி டைரக்ஷன் எழுத சொல்கிறாங்க. ஸோ இந்த ஏங்கிற பாயிண்ட்லேருந்து ஏ டேஷுக்கு எப்படி மூவ் பண்ணால் போக முடியும்? இங்கேருந்து ஃபஸ்ட்டு இந்த 2 லைன்ஸையும் ஜாயின் பண்ணி பார்க்கணும். 2 லைன்ஸையும் ஜாயின் பண்ணுற பிளேஸ் இதான். இதை நீங்கள் லைட்டாக கொஞ்சம் மார்க் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் மூவ் பண்ணால் கரெக்டாக இருக்கும்.
இந்த 2 லைன்ஸும் ஜாயின் பண்ணது மார்க் பண்ணிவிட்டு கவுண்ட் பண்ணலாம். ஏலேருந்து 1 2 3 3 யூனிட்ஸ் என்ன பண்ணியிருக்கோம், ரைட் சைடில் வந்திருக்கோம். ஸோ அப்போ கீழே என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு 3 யூனிட்ஸ் ரைட் சைடில் வந்திருக்கோன்னா இப்படி தானே ஆரோ போடணும். நெக்ஸ்ட்டு கம்மா போட்டுட்டு இதுவரை வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு மேல் நோக்கி தான் போகிறோம். எத்தனை யூனிட்ஸ் போகிறோம், 1 2 3 4 யூனிட்ஸ் அப் போகிறோம். ஸோ 4ன்னு போட்டுட்டு இப்படி மேல் நோக்கி ஆரோ போடணும். இந்த கம்மா போட்டுக்கணும். செகண்ட் சம் நம்ம இதில் பி தான் பார்க்கணும். பியிலேருந்து தான் பி டேஷ்க்கு நம்ம எப்படி டிரான்ஸ்லேட் ஆகுறோம் அப்படின்னு பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பியையும் பி டேஷும் ஜாயின் பண்ணோம்ல அந்த லைன், நம்ம கிராஃப் ஷீட்டில் தான் இப்படி தானே பாயிண்ட்டை மார்க் பண்ணுவோம். 2 லைன்ஸும் ஜாயின் பண்ணுறது இப்படி ஜாயின் பண்ணி வச்சுட்டு இந்த பாயிண்ட்டை கொஞ்சம் லைட்டாக மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம கவுண்ட் பண்ண கரெக்டாக இருக்கும். பியிலேருந்து பி டேஷ்க்கு போகணும், என்ன பண்ணணும், பியிலேருந்து ஃபஸ்ட்டு லெஃப்ட் எடுக்கணும். எத்தனை யூனிட் எடுக்கணும், 1 2 3 யூனிட்ஸ் லெஃப்ட் சைடு தானே வந்தோம். ஸோ லெஃப்ட் சைடு ஆரோ போட்டு கம்மா போட்டுடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், இங்கே வந்ததுக்கப்புறம் மேல் நோக்கி போகிறோம், அப்பு போகிறோம். 1 2 3 யூனிட்ஸ் எங்கே போகிறோம், அப்பு போகிறோம். இப்படி தான் கண்டுபிடிக்கணும். தேர்ட் ஒன், சி தான் ப்ரீ இமேஜ், சி டேஸ் இமேஜ். ஸோ சிலேருந்து சிக்கு எப்படி மூவ் ஆகணும் அப்படின்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு சிலேருந்து நம்ம லெஃப்ட் சைடா ரைட் சைடான்னு தான் பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு சிலேருந்து லெஃப்ட் சைடு தான் வரும். ஸோ இந்த 2 லைன்ஸும் ஜாயிண்ட் ஆகுறது தானே. ஸோ சி வந்து எத்தனை யூனிட்ஸ் லெஃப்ட் நோக்கி வருது, நம்ம இங்கே எடுத்துக்கூடாது, டவுன் எடுத்துக்கூடாது. இப்படி கீழே வந்து இப்படி சிஏக்கு வரலாம், ஆனால் அப்படி பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு மூவ் என்னவாக இருக்கணும், ஒன்று லெஃப்டா இல்லை ரைட்டான்னு இருக்கணும். செகண்ட் டைம் தான் அப்பா டவுனான்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு லெஃப்டா ரைட்டான்னு தான் பார்க்கணும், கீழே நோக்கி போயிடக்கூடாது. அதை தப்பு பண்ணிடாதீங்க. லெஃப்ட்னா இதான லெஃப்ட் நோக்கி தான் போகிறோம். 1 2 3 4 யூனிட்ஸ் லெஃப்ட்டு. ஸோ 4 போட்டு இப்படி லெஃப்ட் நோக்கி ஆரோ போட்டுட்டு கம்மா போடணும். நெக்ஸ்ட்டு 1 2 3 4 யூனிட்ஸ் கீழே வரும். ஸோ 4 போட்டுட்டு இப்படி கீழே நோக்கி ஆரோ போட்டுடணும். இதுக்கு இதான் ஆன்சர். நெக்ஸ்ட் இந்த ஃபோர்த் ஒன், டி எனது இமேஜ், பெரிய இமேஜ், டி டேஷ் தான் இமேஜ். ஸோ டியிலேருந்தால் டி டேஷ் மூவ் பண்ணோம். அது எப்படி மூவ் பண்ணோம், ஃபஸ்ட்டு லெஃப்டா ரைட்டான்னு பார்க்கணும். ரைட் சைடு வந்தால் இதுக்கு வரலாம், கீழே நோக்கி வரக்கூடாது. ஸோ இங்கே ரைட் சைடு வரலாம். ரைட் சைடு இந்த 2 லைன்ஸும் ஜாயிண்ட் ஆகுதா. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மூவை போட்டுக்கலாம். 1 2 யூனிட்ஸ் எப்படி ரைட் சைடில் வருது. ஸோ 2 யூனிட்ஸ் ரைட் சைடில் வருது, கமா 1 2 யூனிட்ஸ் கீழே நோக்கி வருதா. ஸோ 2 போட்டுட்டு கீழே நோக்கி ஆரோ போடணும். ஓகேயா. ஃபஸ்ட்டு லெஃப்டா ரைட்டான்னு பார்க்கணும். செகண்டு தான் அப்பா டவுனான்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு டவுனா அப்பு பார்த்துடக்கூடாது. ஸோ லெஃப்டா ரைட்டான்னு பார்த்துட்டு மூவ் பண்ணணும். தேர்ட் ப்ராப்ளம், ஃபைண்ட் த இமேஜ் ஆஃப் த கிவன் ட்ரையாங்கிள் வித் கிவன் ட்ரான்ஸ்லேஷன். அதாவது கிவன் ட்ரான்ஸ்லேஷன் எவ்வளோ மூவ் பண்ணணும்னு கொடுத்துட்டாங்க. அதை வச்சு நம்ம என்ன பண்ணணும், இமேஜ் கண்டுபிடிக்கணுமா அந்த கிவன் ட்ரையாங்கிளுக்கு. இதுக்கு இமேஜ் கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணணும், 4 யூனிட்ஸ் மேலே நோக்கி போகணுமா, அப்படி டிரான்ஸ்லேட் பண்ணணுமா. ஸோ ஏன்னு இருக்குன்னா ஏ வந்து 4 யூனிட்ஸ் மேலே போய் பாயிண்ட்டை வைப்போமா. அப்புறம் பிக்கு இப்படி ஒவ்வொரு பாயிண்ட்டுக்குமே ஒவ்வொரு வெர்டிசஸுக்குமே மேலே நோக்கி 4 யூனிட்ஸ் மூவ் பண்ணணும். மூவ் பண்ணிவிட்டு அதை ஜாயின் பண்ணி ட்ரையாங்கிள் மேக் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஏங்கிற பாயிண்ட்டு 4 யூனிட்ஸ் மேலே நோக்கி மூவ் பண்ணுவோம். இது 1 2 3 4 ஏங்கிற பாயிண்ட்டை 4 யூனிட்ஸ் மூவ் பண்ணிட்டோம் மேலே நோக்கி. ஸோ அது என்னவாக இருக்கும், ஏ டேஷ். நெக்ஸ்ட்டு பிங்கிற பாயிண்ட்டை மேலே நோக்கி மூவ் பண்ணணும் 4 யூனிட்ஸ். 1 2 3 4 யூனிட்ஸ் மேலே நோக்கி மூவ் பண்ணோம் எதை, பியை. ஸோ இதை நம்ம பி டேஷ்ன்னு வைக்கணும். நெக்ஸ்ட்டு சிங்கிற பாயிண்ட்டை 4 யூனிட்ஸ் மேலே நோக்கி மூவ் பண்ணணும். சிங்கிற பாயிண்ட்டை 1 2 3 4 மூவ் பண்ணிட்டோமா. இந்த சினா இந்த இமேஜ் சி டேஷ், ஏ டேஷ் பி டேஷ் சி டேஷ் 3 கிடச்சிச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம இதை ஸ்கேலை வச்சு ஜாயின் பண்ணிடணும். இந்த 2 பாயிண்ட்ஸையும் நெக்ஸ்ட்டு ஏ டேஷ் சி டேஷையும்
நெக்ஸ்ட்டு பி டேஸ் சி டேஸையும் ஜாயின் பண்ணால் ட்ரையாங்கிள் கிடச்சிருச்சா? இதுதான் இமேஜ், நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய இமேஜ். இதில் ஷேட் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம இதையும் கலர் பென்சிலை வச்சுனாலும் ஷேட் பண்ணலாம், எப்படின்னா நம்ம விருப்பம்தான். ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம். 6 யூனிட்ஸ் ரைட் சைடு மூவ் பண்ணணுமா, நெக்ஸ்ட்டு 3 யூனிட்ஸ் டவுன் கீழே நோக்கி மூவ் பண்ணணுமா? அப்போ இந்த ட்ரையாங்கிளை அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணிடலாம் இன்னொரு பிளேஸில், அதான் இமேஜாக. ஃபஸ்ட்டு நம்ம எல்லுங்கிற பாயிண்ட் எடுத்துக்குவோம். இது வந்து 6 யூனிட்ஸ் ரைட் சைடு வரணுமா, அப்போ எல் வந்து 6 யூனிட்ஸ் ரைட் வருவோம். 1 2 3 4 5 6 6 யூனிட்ஸ் ரைட்டில் வந்துட்டோம். அப்படி கை எடுத்துடாதீங்க. 3 யூனிட்ஸ் டவுனில் வரணுமா, ஸோ கீழே நோக்கி 3 யூனிட்ஸ் வருவோம். 1 2 3 நம்ம எந்த பாயிண்ட்டை மூவ் பண்ணியிருக்கோம் இப்போ? எல்ல. ஸோ நம்ம என்ன மார்க் பண்ண போகிறோம்? எல் டேஷ். நெக்ஸ்ட்டு கேங்கிற பாயிண்ட்டை மூவ் பண்ணுவோம். 6 யூனிட்ஸ் ரைட்டில் போவோம். ஸோ கே தானே மூவ் பண்ண போகிறோம். 1 2 3 4 5 6 6 யூனிட்ஸ் ரைட்டில் மூவ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு 3 யூனிட்ஸ் டவுனில் கீழே நோக்கி வருவோம். 3 யூனிட்ஸு 1 2 3. அப்போ இதில் மார்க் பண்ணிவிட்டு இதில் என்னென்னு மார்க் பண்ணணும்? இது கே தான் நம்ம மூவ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனுடைய இமேஜ் கே டேஷ். நெக்ஸ்ட்டு எம்ங்கிற பாயிண்ட்டை மூவ் பண்ணுவோம். 6 யூனிட்ஸ் ரைட் இருக்கான் எம்லேருந்து. ஸோ ஃபஸ்ட்டு 6 யூனிட்ஸ் 1 2 3 4 5 6. நெக்ஸ்ட்டு 3 யூனிட்ஸ் டவுன் கீழே நோக்கி 1 2 3. அப்போ இந்த பாயிண்ட் என்னது? எம் டேஷ். நம்ம எம்மை தானே மூவ் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட்டு இந்த 3 பாயிண்ட்ஸையும் ட்ரையாங்கிள் ஃபார்மில் கனெக்ட் பண்ணிடலாம். இந்த 2வையும் ஜாயின் பண்ணிடலாம், இந்த 2வையும் ஜாயின் பண்ணிடலாம், இந்த 2வையும் ஜாயின் பண்ணிவிட்டு என்ன பண்ணிடலாம்? ஷேட் பண்ணிடலாம். ஸோ இதான் நமக்கு கிடைச்ச இமேஜ். இந்த சம்மில் 5 யூனிட்ஸ் என்ன ஆகுது? லெஃப்ட் சைடு மூவ் பண்ணணுமா, 4 யூனிட்ஸ் கீழே நோக்கி டவுன் மூவ் பண்ணணுமா. ஃபஸ்ட்டு டீங்கிற பாயிண்ட்டை 5 யூனிட்ஸ் லெஃப்ட்டு வருவோம். டீங்கிற பாயிண்ட்ஸ் 1 2 3 4 5. 5 யூனிட்ஸ் லெஃப்ட் எடுத்துட்டோமா, கை எடுத்துடாதீங்க. நெக்ஸ்ட்டு 4 யூனிட்ஸ் டவுன் வரணுமா. 4 யூனிட்ஸ் கீழே நோக்கி போடுவோம். 1 2 3 4 கீழே நோக்கி போடுவோம். நம்ம எந்த பாயிண்ட்டை மூவ் பண்ணோம்? இந்த டீங்கிற பாயிண்ட்டை. ஸோ இது என்னது? டி டேஷ். நெக்ஸ்ட்டு யூங்கிற பாயிண்ட்டை மூவ் பண்ணுவோம். 5 யூனிட்ஸ் லெஃப்டா, அப்போ 5 யூனிட்ஸ் எங்கே எடுக்கணும்? லெஃப்டில் தான் எடுக்கணும் யூக்கு. 1 2 3 4 5 யூனிட்ஸ் லெஃப்ட் எடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு 4 யூனிட்ஸ் டவுனு கீழே நோக்கி போடுவோமா. 4 யூனிட்ஸை 1 2 3 4. நம்ம எந்த பாயிண்ட்டை மூவ் பண்ணோம்? இந்த யூங்கிற பாயிண்ட்டு தான். அப்போ இது என்னது? யூ டேஷ். நெக்ஸ்ட்டு விங்கிற பாயிண்ட்டை மூவ் பண்ணுவோம். 5 பாயிண்ட்ஸ் லெஃப்ட் சைடு. ஸோ விஏ தான் 5 பாயிண்ட்ஸ் லெஃப்ட் எடுப்போமா. 1 2 3 4 5. நெக்ஸ்ட்டு 4 பாயிண்ட்ஸ் கீழே நோக்கி போடணும் டவுனுக்கு. 1 2 3 4 இதில் வருது. நம்ம எந்த பாயிண்ட்டை இப்போ ட்ரான்ஸ்லேட் பண்ணோம்? பிங்கிற பாயிண்ட்டை. ஸோ இது பி டேஷ். இந்த 3 பாயிண்ட்ஸையும் ஜாயின் பண்ணால் ட்ரையாங்கிள் மேக் பண்ணிடலாம். இந்த ட்ரையாங்கிள் தான் என்னது? இமேஜ். இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய இமேஜ். நெக்ஸ்ட்டு சம் 4th one. 4 யூனிட்ஸ் என்ன செய்யணும்? ரைட் சைட் மூவ் பண்ணணும். 3 யூனிட்ஸ் அப் மேலே நோக்கி. ஓகேயா? ஃபஸ்ட் அப்போ யூங்கிற பாயிண்ட்டை மூவ் பண்ணுவோம். யூ வந்து 4 யூனிட்ஸ் ரைட் சைடில் மூவ் பண்ணணுமா, இந்த சைடாக. ஸோ 1 2 3 4 4 யூனிட்ஸ் ரைட் சைடு மூவ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு 3 யூனிட்ஸ் அப் மேலே நோக்கியா. 1 2 3. அப்போ இதில் என்னது? யூங்கிற பாயிண்ட்டோட இமேஜ், அது யூ டேஷ். நெக்ஸ்ட்டு டி மூவ் பண்ணுவோம். 4 யூனிட்ஸ் ரைட்டா. 1 2 3 4 4 யூனிட்ஸ் ரைட் வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு 3 யூனிட்ஸ் அப் மேலே நோக்கி போடணும். 1 2 3. இது எந்த பாயிண்ட்டு? டீங்கிற பாயிண்ட்டை மூவ் பண்ணுறோம். டி டேஷ். நெக்ஸ்ட்டு எஸ்ஸு 4 பாயிண்ட்ஸ் ரைட்டா. எஸ்ஸு. அப்போ 1 2 3 4 4 பாயிண்ட்ஸ் ரைட்டு. 3 பாயிண்ட்ஸ் அப் மேலே நோக்கி. 1 2 3. நம்ம எந்தது? எஸ்ஸை தான் மூவ் பண்ணுறோம். ஸோ இது நமக்கு எஸ் டேஷ். ஸோ இந்த ஒரு பாயிண்ட் இருக்குது, இந்த ஒரு பாயிண்ட் யூவையும் எஸ்ஸையும் தான் கனெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இங்கே
யூ டேஷையும் எஸ் டேஷையும் தான் கனெக்ட் பண்ணணும். ஸ்கேலை வச்சு கனெக்ட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக வரும். ஸோ இதை நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய இமேஜ் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஷேட் பண்ணிடலாம். Next problem, fourth one. Reflect the shape with given line of reflection. இந்த சம்மில் எப்படி இந்த லைன் கொடுத்துருக்கா, இதுதான் லைன் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். ரிஃப்ளெக்ஷனை நம்ம கண்ணாடியில் பார்க்கும்போது ரிஃப்ளெக்ட் ஆகும், பிரதிபலிக்கும். அதுதான் நம்ம இந்த சைடு வரையணுமா. இந்த சைடு எப்படி வரையணும்னா இந்த லைனில் தான் இப்படி இருக்குதுன்னா இதனுடைய இமேஜ் இங்கே விழுதா, இதான் ப்ரீ இமேஜ். இதோட இமேஜ் வந்து கண்ணாடியில் விழுது. அது எப்படி விழுது, இந்த லைனில் இப்படி வச்சோன்னா, மிரரை வச்சோன்னா இதனுடைய இமேஜ் இங்கே விழுதா, அதே மாதிரி நம்ம இப்போ இங்கே வரையணுமா. இந்த லைன் இங்கே இருக்குன்னா அதே லைன் தான் இங்கே பக்கத்தில் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த வெளி சைடு இப்படி போகுதா, அதுவும் அது வெளி சைடை நோக்கி தானே போகுது, இங்கேயும் வெளி சைடை நோக்கி தானே போகுது. ஸோ இங்கேயும் வெளி சைடை நோக்கி இப்படியே தான் வரையணும். இங்கே ஒரு யூனிட் தள்ளி போட்டிருக்கா, ஸோ நம்மளும் இந்த லைன்லேருந்து ஒரு யூனிட் தள்ளி இதே மாதிரி லைனை போடணும். நெக்ஸ்ட்டு ஒரு யூனிட் இங்கே இப்படி வெளியே வந்திருக்கு, இங்கேயும் ஒரு யூனிட் வெளியே போடணும், இப்படி தான் போடணும். இதே இமேஜை தான் நம்ம இப்போ வரையணும். எப்படி வரையலான்னு பார்க்கலாம். இந்த ஒரு யூனிட் தள்ளி தான் இங்கே இந்த லைன் போட்டிருக்கு. இந்த லைன் இதுலேருந்து தானே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி பி இங்கே வருது. அப்போ இதில் தான் முடியணும். அப்போ இதான் என்னது, இது ஏ பின்னா இந்த பாயிண்ட் ஏ டேஷு, இந்த பாயிண்ட் பி டேஷ். இமேஜின்னு போடும்போது நம்ம டேஷ் போடுவோம். நெக்ஸ்ட்டு இந்த ஏலேருந்து ஒரு யூனிட்டு பாக்ஸில் க்ராஸாக போகுது எஃப். ஸோ இந்த ஏலேருந்து இப்படி க்ராஸாக இந்த யூனிட்டுக்கு வரணும். இது என்னது எஃப். ஸோ இது எஃப் டேஷு. நெக்ஸ்ட்டு இந்த ஏக்கு நேராக தான் இங்கே இ இருக்குது. அது இந்த ஒரு லைன் தள்ளி, அதாவது ரெண்டாவது யூனிட்டில். ஸோ 1 2 இங்கே தானே இ இருக்குது. ஸோ இதை நம்ம இ டேஷுன்னு வைப்போம். எஃப் டேஷையும் இ டேஷையும் ஜாயின் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இது பி டேஷுன்னு பார்த்தோம். இதுலேருந்து கிராஸாக வெளியே நோக்கி போகுது சி. ஸோ நம்ம கிராஸாக 1 யூனிட்லேயே வெளியே நோக்கி போடுறோம். இது சி டேஷு. பிலேருந்து இது ஃபஸ்ட் யூனிட், இது ரெண்டாவது யூனிட். அதான் டி இருக்குது. ஸோ இது ஃபஸ்ட் யூனிட், இது ரெண்டாவது யூனிட், இது டி டேஷ். சியையும் டியையும் ஜாயின் பண்ணுற மாதிரி சி டேஷையும் டி டேஷையும் ஜாயின் பண்ணிடுவோம். இயையும் டியையும் ஜாயின் பண்ணுற மாதிரி இ டேஷ் டி டேஷ் ஜாயின் பண்ணிடலாம். நமக்கு அப்போ என்னது, இமேஜ் கிடச்சிருச்சு இந்த ப்ராப்ளத்துக்கு. இதெல்லாம் நம்ம பார்த்தோம், மிரரில் பார்த்தோமா. இந்த சம்முக்கு இதே மாதிரி வரைஞ்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் சம்முக்கு இதான் எழுது லைன் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். இதில் தான் இந்த மிரரை வைக்கணும். இந்த லைன் மேலே தான் என்ன பண்ணணும், மிரரை வைக்கணும். அப்படியே இது விழும். இந்த லைன் மேலே மிரரை வச்சோன்னா இங்கே கிடைக்குதா, இங்கே ஸ்கொயர் இருக்குது, அதே மாதிரி ஸ்கொயர் தான் இந்த சைடும் விழுது. ஓகேயா. அப்போ கரெக்டாக இந்த லைனை விட்டு தாண்டி எவ்வளவு இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இந்த டீ போட்டிருக்காங்களா, இது இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னருக்கு ஒரு பாக்ஸ் தள்ளி வந்திருக்கு, கிராஸாக வந்திருக்கு. அதே மாதிரி தான் அங்கே டீயும் நம்ம அதே மாதிரி தானே இமேஜஸ் இருக்குது. அங்கே இமேஜ் மிரரில் எப்படி இருக்குது, இதே மாதிரி தான் இங்கேயும் வரையணும். இங்கே எப்படி இருக்குது, டிடபிள்யூ வந்து ஹரிசாண்டலாக இருக்குது, அங்கே வெர்டிக்கலாக இருக்கா. ஸோ நம்ம வெர்டிக்கலாக வரையணும். வெர்டிக்கலாக எதுவும் இருக்குது, டிடபிள்யூவும் யூவியும் இருக்குது. அப்படி தானே, அங்கே வெர்டிக்கலாக தானே இருக்குது. இங்கே ஹரிசாண்டலாக இருந்தால் அங்கே வெர்டிக்கலாக இருக்குது. அதாவது இங்கே வெர்டிக்கலாக இருக்குது டியும் ஈயும், அங்கே எப்படி இருக்குது, ஹரிசாண்டலாக இருக்குது. ஸோ நம்ம இங்கே ஹரிசாண்டலாக இருக்கிறத, அங்கே இமேஜ் வந்து வெர்டிக்கலாக இருக்குது, இங்கே வெர்டிக்கலாக இருக்கிறது, அங்கே ஹரிசாண்டலாக இருக்குது. அப்படியே பார்த்து வரையலாமா. இந்த பாயிண்ட்டை வைப்போம். இது கிராஸாக தான் இங்கே டி வருது. ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து கிராஸாக தான் இதை பாயிண்ட் மார்க் பண்ணுறோம். இது டி டேஷ். ஓகேயா. இது ஹரிசாண்டலாக வருது. எத்தனை யூனிட், 1 2 3 யூனிட்ஸ் எப்படி வருது, இப்படி ரைட் சைடில் ஹரிசாண்டலாக வருது. நம்ம வெர்டிக்கலாக போட போகிறோம். 1 2 3. இது டபிள்யூ டேஷ். நெக்ஸ்ட்டு ஸோ இந்த ரெண்டையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து வெர்டிக்கலாக வருது, இது நம்ம ஹரிசாண்டலாக தான் வரையணும். 1 2 3 யூனிட்ஸ் தான். அப்போது 1 2 3 யூனிட்ஸ்.
இது இங்கே யூ, இது யூ டேஷ். இதை லைனை வரைஞ்சிக்கலாம். நெக்ஸ்ட் இது வந்து நமக்கு ஹரிசாண்டலாக இருக்குது, நம்ம வெர்டிக்கலாக வரைய போகிறோம். யூவியையும் 1 2 3 யூனிட்ஸ் தான் யூலேருந்து. ஸோ யூலேருந்து 1 2 3 யூனிட்ஸ் வெர்டிக்கலாக. இது வி டேஷ். ஸோ நம்ம இதை ஜாயின் பண்ணிடலாம். இதை நம்ம அப்படியே ஷேட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டு சம்முக்கு ஷேட் பண்ணல. ஸோ லாஸ்ட்டு சம்முக்குலேருந்து ஷேட் பண்ணிடலாம். இப்போ உள்ள சம்முக்குமே ஷேட் பண்ணிடலாம். ஓகேயா? நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் பார்க்கலாம். இதான் என்னது? இந்த சம்முக்கு மிரரை வச்சோன்னா எப்படி கிடைக்குது? இதோடைய இமேஜ் மிரரில் தெரியுதா? அதே மாதிரி தான் வரையணும். இங்கே ஒரு பாக்ஸ் எம்டியாக இருக்குது, அங்கேயும் ஒரு பாக்ஸ் எம்டியாக விட்டுட்டு அதுக்கப்புறம் டயக்ராம் வரையலாம். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே எம் இருக்குன்னா இந்த ஒரு பாக்ஸ் தள்ளி எம் டேஷ் போட்டுடலாம். இங்கே அப்படியே ஜே. ஸோ இது ஜே டேஷ். அதே மாதிரி இங்கே எல்லு, இங்கே ஒரு பாக்ஸ் தள்ளி எல் டேஷ். இங்கே அப்படியே 1 யூனிட்ஸ் தானே, கே டேஷ். ஸோ இதை எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி ஷேட் பண்ணிடலாம். இதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய இமேஜ். 4th சம்முக்கு எப்படி கிடைக்குது? இதோட ரிஃப்ளெக்ஷன் தான் அங்கே கிடைக்குது மிரரில். ஸோ இதே மாதிரி நம்ம அங்கே வரையணும். ஃபஸ்ட்டு இந்த லைன் தானே கீழே வருது, அதுக்கப்புறம் தான் இது வருது. ஸோ இங்கே எப்படி இருக்குது? வெர்டிக்கலாக இருக்குது. ஆனால் அங்கே ஹரிசாண்டலாக தானே இருக்குது எல்லும் எம்மும். அப்போது இங்கே வெர்டிக்கலாக இருக்குது, நம்ம ஹரிசாண்டலாக வரையணும். ஸ்லாண்டிங்காக இருந்து ஸ்லாண்டிங்காகவே பக்கத்தில் வரைஞ்சிடலாம். இங்கே ஹரிசாண்டலாக இருக்குது, அங்கே எப்படி வெர்டிக்கலாக இருக்குது. இங்கே எம்மும் எண்ணும் ஹரிசாண்டலாக இருக்குது, ஆனால் அங்கே எம்மும் எண்ணும் ஹரிசாண்டலாக இருக்குது, வெர்டிக்கலாக இருக்குது. ஸோ இதே மாதிரி தான் நம்ம வரையப்போம். இங்கே எல்லுங்கிற பாயிண்ட் இந்த லைன்லேருந்து எத்தனை யூனிட் மூவ் ஆகிருக்கு? 1 2 3 4 4 யூனிட்ஸ் இந்த பாயிண்ட் வந்து லெஃப்ட் நோக்கி வருது. ஸோ ரைட் நோக்கி போடுவோம் 4 பாயிண்ட்ஸு. 1 2 3 4. நமக்கு மிரரில் எல் இந்த சைடு இருக்குது, எல் எம் அப்படியே நேராக தான் வரைவோம். இங்கே எல்எம் இருக்கிற மாதிரி இங்கே மேலே எல் கீழே எம் இருக்குது. ஸோ நம்ம இதில் போடுறது இல்லை என் டேஷ். மேலே எல் வரும். எத்தனை இது பாயிண்ட் மூவ் ஆகிருக்குது? இங்கேருந்து 1 2 3 4. அதே மாதிரி கிராஸாக 4. இது கிராஸாக தானே போகுது, கிராஸாக 1 2 3. இங்கே எத்தனை மூவ் ஆகிருக்கு? 1 2 3 4th இது 1 2 3 4th இது. இது என்னது? அப்போ எல் டேஷ். நான் இது எல்லேருந்து எம்முக்கு தான் போகுது. ஸோ இங்கே எல்லேருந்து எம்முக்கு வரும். இங்கே வெர்டிக்கலாக வருதுன்னா இங்கே ஹரிசாண்டலாக வரும். எத்தனை மூவ் வந்திருக்கு எல்லேருந்து எம்முக்கு? 1 2 3 4. வெர்டிக்கலாக வந்திருக்கா, இங்கே ஹரிசாண்டலாக 4 மூவ்ஸ். 1 2 3 4 4 யூனிட்ஸ் மூவ் பண்ணியாச்சு. இங்கே எம்முன்னா இது எம் டேஷ். ஸோ 3 பாயிண்ட்ஸையும் கண்டுபிடிச்சாச்சு. 3 பாயிண்ட்ஸையும் ஜாயின் பண்ணிடலாம். நமக்கு வந்து மிரரில் இப்படி தானே தெரிஞ்சது. ஸோ இதான் டயக்ராம், ஷேட் பண்ணிடலாம். ஓகே, இந்த ப்ராப்ளம் ஃபினிஷ்டு. நெக்ஸ்ட்டு 5th ஒன். இதான் எனது மிரர் வைக்க வேண்டிய லைன். ஸோ இதே மாதிரி இமேஜ் தான் நமக்கு இங்கே கிடைக்கும். இங்கே கியூஆர்ன்னு இருக்குன்னா இதில் கியூ டேஷு, இது இந்த பாயிண்ட் ஆர்னா இது ஆர் டேஷு. ஓகே, ஆர்லேருந்து 1 யூனிட் கிராஸாக உள்ள போகுது எஸ்ஸு. ஸோ இங்கேருந்து 1 யூனிட் கிராஸ் அங்கே வரும். அப்போ இது எஸ் டேஷு. நெக்ஸ்ட்டு வெளிநோக்கி வருது ட்ரீ. அப்போ இது என்னது? ட்ரீ டேஷு. நெக்ஸ்ட்டு அதிலிருந்து இதே தான், இந்த யூனிட் தான். அப்படியே இது என்னது? யூ. இங்கே யூ டேஷ். இங்கே உள்ள நோக்கி வந்துச்சு, உள்ள நோக்கி போடுறோம். இங்கே வெளிநோக்கி வந்திருக்கு, ஸோ வெளிநோக்கி கிராஸாக போடுறோம். இது இங்கே பி இருக்கிறதுனால இங்கே பி டேஷ். இங்கேருந்து நெக்ஸ்ட்டு கிராஸாக தானே வந்திருக்கு யூவுக்கு, ஸோ கிராஸாக வருது, இது யூ டேஷ். இந்த 2 லைனையும் ஜாயின் பண்ண 2 பாயிண்ட்ஸையும். ஆக்சுவலாக லைன் மேலே நம்ம இப்படி வச்சா இதான் நம்ம ப்ரீ இமேஜ். இந்த மிரரில் கிடைக்கிறது தான் என்னது? இமேஜ். இதே மாதிரி தான் நம்ம இப்போ வரைஞ்சிருக்கோம். கரெக்டாக? நெக்ஸ்ட்டு சம்முக்கும் நம்ம லைன் மேலே மிரர் வச்சோன்னா இதுதான் ப்ரீ இமேஜ். ஆனால் இந்த மிரரில் இருக்கிறது தான் இமேஜ். இதே மாதிரி எங்கே விழுந்திருக்கா? இந்த பக்கத்தில் இருக்கிற இடி, ஸோ அங்கே இ டேஷ் டி டேஷ் போடுவோம்.
நெக்ஸ்ட்டு கிராஸாக போட்டிருக்கோம், அப்படியே வரைஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு இடின்னு இருக்குது. எங்கே இருக்குது? இங்கேருந்து இங்கே வந்திருக்கு. ஸோ நம்ம இங்கேருந்து இதில் மார்க் பண்ணலாம். இது ஏ டேஷு, இது டி. ஸோ டினா இங்கே கிராஸாக, இது டி டேஷ். அப்படி தானே? இங்கே டினா அது டி டேஷ். டிங்கிற பாயிண்ட்லேருந்து இப்படி கிராஸாக வந்திருக்கு. எத்தனை 2 யூனிட்ஸ் கிராஸாக வந்திருக்கு. ஸோ இங்கேயும் டிங்கிறது டி டேஷ்லேருந்து 2 யூனிட்ஸ் கிராஸாக போகணும். இது 1 யூனிட், இது 2 யூனிட், 2 யூனிட்ஸ் வந்தாச்சா? அப்போ இது என்ன பாயிண்ட்டு? சி. இது சி டேஷ். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஏலேருந்து கிராஸாக தான் போயிருக்கு 2 யூனிட்ஸ். ஸோ ஏ டேஷ்லேருந்து கிராஸாக போவோம். இது ஒரு கிராஸ், இது ரெண்டாவது கிராஸ். அப்போ இது என்னது? இங்கே பினா இது பி டேஷ். இதுதான் என்னது நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய இமேஜ். இப்படி தான் வரையணும். நம்ம இஷ்டத்துக்கு லைன் போட்டு வரையக்கூடாது. ஓகே, நம்ம எல்லா சம்மும் ஃபினிஷ் பண்ணியாச்சு 4th பார்ட்டில். நெக்ஸ்ட்டு 5th பார்ட். இதுவும் லாஸ்ட்டு சம்மை மாதிரி தான், ரிஃப்ளெக்ட் தான். ஸோ ரிஃப்ளெக்ஷன் கண்டுபிடிக்கணும்னா இப்படியே இந்த லைனுக்கு பக்கத்தில் என்ன இருக்கோ அதை அப்படியே போடணும். இந்த லைன் இருக்குன்னா இதை அப்படியே போடணும். அதுக்கப்புறம் இங்கே ஒரு பாக்ஸ் போட்டிருக்காங்கல்ல, அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க? 3 பாக்ஸஸ் போட்டிருக்காங்க. இதான் சென்டராக இருக்குது. ஸோ இதை சென்டராக வச்சு 3 பாக்ஸஸ் போடலாம். 1 2 3. இப்போ எல்லாமே போட்டாச்சா? இந்த பாக்ஸே மாதிரி போட்டாச்சு. இந்த ஒரு பாயிண்ட் போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன். லைன் வந்து இப்படி இங்கே வந்து வெர்டிக்கலாக கொடுத்துருக்கு, இங்கே ஹரிசாண்டலாக கொடுத்துருக்கு. ஸோ அந்த லைனுக்கு பக்கத்தில் என்ன இருக்குது? 2 பாக்ஸஸ் இருக்குது. அதுக்கப்புறம் 2 பாக்ஸஸ், அதுக்கப்புறம் 1. அதே மாதிரி தான் வரையணும் நம்ம. இந்த லைனுக்கு பக்கத்தில் 2 பாக்ஸஸ் இருக்குன்னா அது இங்கே இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், இங்கேயும் இதில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 2 பாயிண்ட்ஸை வச்சுட்டு 2ஐயும் ஜாயின் பண்ணிடுவோம். சென்டரில் லைன் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஸோ இதில் இந்த பாயிண்ட்டை வச்சுட்டு 2 பாக்ஸஸ் போட்டுடலாம். போட்டாச்சு. இதில் ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ இதில் ஒரு பாயிண்ட் வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு அதே பாக்ஸஸ் தான், 2 பாக்ஸஸ் இருக்குது. ஸோ 2 பாக்ஸஸ் வரைஞ்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? 1 பாக்ஸஸ் இஸ் தேர். இந்த சைடு தானே இருக்குது. ஸோ நம்ம இந்த சைடு தான் வரையணும். இந்த சைடு இருக்குன்னா இந்த சைடு தான் வரையணும். ஒரு பாக்ஸ் வரைஞ்சாச்சா? இவ்வளோ தான். தேர்ட் ஒன். ஸ்லாண்டிங்காக கொடுத்துருக்கு. இந்த லைன் ஆஃப் சிமெட்ரி கொடுத்துட்டு இதில் எப்படியே 3 ஸ்கொயர்ஸ் இருக்குது. 3 ஸ்கொயர்ஸ் இருக்கா? இதில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நம்ம இப்படியே வரைய போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த லைன் போடலாம். ஓகேயா? ஃபஸ்ட்டு இங்கே இந்த நோக்கி இருக்குது. ஸோ நம்ம இங்கே இப்படி போடணும். போட்டுட்டு அப்புறம் இது உள்நோக்கி போட்டிருக்கா, இப்படி போட்டிருக்கா, அதுக்கப்புறம் இப்படி போட்டிருக்கா, அதுக்கப்புறம் இப்படி ஃபஸ்ட்டு இப்படி போட்டிருக்கு, வி போட்டிருக்கு. ஸோ வி போட்டுட்டு நம்ம ஒரு ஸ்கொயர் போட்டுடலாம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்கொயர் போட்டுடலாம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்கொயர் போட்டுடலாம். 3 ஸ்கொயர்ஸ் போட்டாச்சா? இதில் டாட் போட்டாச்சு. அதுக்கப்புறம் அதே ஜாயின் பண்ணி 2 ஸ்கொயர்ஸ் இருக்குது. ஸோ இதையே ஜாயின் பண்ணால் 2 ஸ்கொயர்ஸ் கிடைக்குது. ஸோ இதான் இந்த சம்முக்கு ஆன்சர். ஓகே, 5th ப்ராப்ளம் ஃபினிஷ்டு.